வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கனில் அருமையான சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பானில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே வறுக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, மறுபடியும் ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண வரமிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போதும், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். சிக்கன் வறுவலுக்கு தேவையான மசாலா வறுபட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி லேசாக மசிகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் சிக்கனில் ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறதால சிக்கன் நல்லா மிருதுவாயிரும், அதே சமயம் சீக்கிரமாகவும் வெந்துடும். 1 நிமிஷம் சிக்கனை போட்டு பிரட்டி விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கனில் இருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா சிக்கனில் பிடிக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 7-8 நிமிஷம் குறைஞ்ச தீயில் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். குறைஞ்ச தீயில் வேக வச்சாதான் சிக்கன் நல்லா மிருதுவாக வரும். அருமையான சுவையில் மணக்க நம்மளோட சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த சிக்கன் வறுவலுக்கு நல்ல வாசனையை கொடுக்கறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் சுக்கா வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.